நண்பர்களே மீண்டும் வந்தாச்சு இந்த கேமுக்குள்ள. இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம கடைசியில் அந்த சீடை வாங்கியாச்சு. அது சீடை நீங்கள் எப்படி வாங்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் சீடுன்னு அனுப்புங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். கமெண்ட் சீடுன்னு அனுப்புங்க. ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. சும்மா சொன்ன எனக்கே தெரியல, நானே ஒரு யூடியூப்ல பார்த்து தான் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். இப்போ சீடை போட்டு இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வளரட்டும். வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அதுக்குள்ளேயே திருப்பி தண்ணியை ஊற்றி வைப்போம். அப்புறம் நம்மளுக்கு யூஸ் திருப்தி ஊற்ற முடியாது. வளருது வரணும் தெரியுதுங்களா, கொஞ்சோண்டு வளருது. வளர்றது நல்லா. இது என்ன செடின்னு பாருங்க, ஒரு பெருசாக தெரியும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சுன்னு கொஞ்சம். இப்போ நம்ம போய் நான் இந்த கூட்டத்திலே இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் ஒரு மிகுந்த பொருளாக வாங்க வேண்டியது இருக்கு. இது இந்த செடி வளரும், இந்த வளர்ற செடி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொருளாக வாங்கணும். அந்த பொருளை போய் வாங்கிட்டு வந்துடுறோம். ஃபஸ்ட்டு அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். எவன்டாவன் ஊசி வச்சிருக்கா பார்த்தீங்களா? இந்த ஊர் மக்களை எப்படி தான் இருப்பானுங்க, ஊசி ஊற்றிட்டு அலைஞ்சிட்டு திரிவானுங்க. சரி இப்போ பார்ப்போம். யாரும் காணும். இந்த இடத்துல தான் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் நின்று அந்த இடத்துல கம்பியாக தான் இருக்குல்ல, இந்த காட்டு இந்த கம்பிக்குள்ளே தான் பொருளை போட்டு விடுவாங்க. அந்த சீடோடது நீங்கள் அந்த மொபைல் இருக்கும் மேலே, மொபைல் ஆப்பை கிளிக் பண்ணி அதை தொட்டு அதை சீடை வாங்கணும். இப்போ நான் பின்னாடியே உங்களுக்கு போட்டு போடுறேன் அந்த வீடியோ இப்படி வாங்கணுன்ட்டு. இப்போ நம்ம என்ன வாங்கணும்னா இப்போ ஒரு இந்த பேக்கிங் ஸ்டேஷன், அப்புறம் பிளான்ட் கட்டர், இது ரெண்டு மட்டும் இப்போதைக்கு வாங்குவோம். வாங்கிட்டு 110 ரூபா ஆகுதா. இப்போதைக்கு இது மட்டும் வாங்குவோம். கையில் 37 ரூபா தான் இருக்குது. அதனால தான் போய் ஃபஸ்ட்டு அதை வாங்கிட்டு இப்போ 37 ரூபா தான் இருக்குது. அப்புறம் எவ்வளோ கோடிகள் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. போய் பார்ப்போம். வளர்ந்துருச்சா? தண்ணி இல்லையா? ஐயோ, தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம். செடி தான் எப்படி செடி இப்படி வளர்ந்துட்டு பாருங்க, ஊற்ற வளருது செடி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நம்ம மறுபடியும் சும்மா பண்ணுவோம். மரம் வளர வரைக்கும் போர் அடிக்கும். அந்த தண்ணி வச்சு வைப்போம். இது வளர்ந்தக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதை எப்படி விற்று காட்டணும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது அவ்வளோக்கா இல்லை. என்ன நீங்கள் அதே மாதிரி அந்த மொபைலில் ஆர்டர் பண்ணுற மாதிரியே நம்ம சேல் பண்ணணும். நீங்கள் இப்போ இது பச்சை கலரில் இருக்கும். இது பச்சை கலர் நீங்கள் பேக்கேஜ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் விற்றீங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க கஸ்டமரு. அது இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரேண்டமாக ரோட்டில் போனீங்கன்னா ரோட்டில் போகும்போது ஒவ்வொருத்தர் கூட நீங்கள் பேசுவீங்க. பேசும்போது அவங்க கூட டீல் வைக்கலாம். எவ்வளோ % டீல் வைக்கலான்ட்டு அவங்க அமௌண்ட் தருவாங்க. அதில் ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் அவங்ககிட்ட பொருள் விற்கும்போதே நீங்கள் என்ன பண்ணலாம், விட்டுட்டு பிட்டாகிட்டு அடிக்கலாம். அதுவும் ரொம்ப ரிஸ்க்கு தான். லைட்டாக மிஸ் ஆச்சுன்னா கூட வேணும் போலீஸை கூப்பிட்டோ இல்லாட்டி அவங்களே கிட்ட அடுத்த டீல் கூட அவங்க கூட பேச மாட்டான். ஏதோ நம்ம அவன் பண்ணுறது நல்லதுங்க. நம்ம லைட்டாக இது பண்ண தஃப்பான வரையே பேசுவாங்க. அதனால் அதை பார்த்துக்கணும். நம்ம பார்த்து தான் கொஞ்சம் இது வேணும். தண்ணி ஊற்றி வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வளர்ந்துருச்சு. இப்போ தான் தெரியுது வாங்க, வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம அதை முதல்ல வெட்டணும். இப்போ வெட்டிட்டு வெட்டுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணணும், ஒவ்வொன்றா தொடணும். அதை செடியை அந்த காயை மட்டும் தொட்டோம்னா அதை ஆட்டோமேட்டிக்காக வெட்டிடும். வெட்டிட்டு நம்ம அந்த பேக்கேஜிங் மிஷின் காட்டினாதான் அந்த மிஷினில் ப்ராடக்ட்னு இருக்கிற இடத்துல அந்த இதுவும் அந்த பச்சை கலர் இருக்குல்ல அந்த அதுவும் இந்த பேக்கேஜையும் வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக பேக்கேஜிங் ஏறும். பேக்கேஜிங் ஆனோடனே நம்ம அதை எடுத்து சேல் பண்ணலாம். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. இந்த மாதிரி எக்கச்சக்க மிஷின் வாங்கி
பண்ணலாம். இது ஒன்று பண்ணலாம். இப்போ நம்ம போய் அந்த இது மட்டும் வாங்கணும். ஏன்னா இப்போ கையிலே 37 ரூபா தான் ஆச்சு. ஆனால் இந்த கேமில் ஒரு இது இருக்குது. ஆஃப் அண்ட் கேம்னாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் சும்மா நீங்கள் லைட்டாக நெட் ஆன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய் ஃப்ரீ மணின்னு இருக்கும். 150 ரூபாய் எவ்வளோன்னு கட்டணும், அவ்வளோ டாலரு. அது நீங்கள் ஒரு வீடியோ தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏறிடும். அது நான் இது என்ன வந்துட்டு கேம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கும் போது நைட் டைம் இந்த கேமில் ஊர் சுற்றக்கூடாது. ஊர் சுற்றக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. நான் நைட்டு சும்மா ஊர் சுற்றலாம்னு நினைக்கும் போது என்னாச்சு, போலீஸ்காரன் என்னை பிடிச்சிட்டான். போலீஸ்காரன் முடிச்சேன். சரி என்னடா போலீஸ்காரன் பிடிச்சிட்டானே அப்படின்னு நினச்சா ஜெயிலு தூக்கி போட்டால் அவன் இந்த போலீஸ்காரனை விட்டு வெளியே வரலாம். ஆனால் சரி என்ன அது வந்து இது பார்க்கலான்னு கேம் கொஞ்சம் இது பண்ணலான்ட்டு பார்க்கலான்னு நினைக்கும்போது போலீஸ்காரன் பிடிச்சி இது பண்ண ஜெயிலில் போட்டான். நான் சொல்ல அந்த ப்ராடக்ட் இதில் தான் நம்ம லிஸ்ட் பண்ணணும். அந்த ஃபோனில் போய் இந்த சப்ளை தொட்டிங்கன்னா இந்த இடத்துல போய் பொருள் வாங்கலாம், அந்த சீடு வாங்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ நான் ஏற்கனவே வாங்கினாலும் அந்த டெப்டெல்லாம் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணக்கப்புறம் தான் நான் க்ரியேட் பண்ணோன்னே மேலே காட்டுது உன்னுன்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கிட்ட அது தொட்டு நான் ஆர்டர் கொடுத்தா ஆர்டர் ஆகிடும். ஆர்டர் ஆகிட்டு எந்த ஒரு 2 கடை இருக்குது. ஒன்று வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. நம்ம வீட்டு போய் ஒரு கடை 2 கடையில் இல்லாட்டி சில வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஜன்னல் இருக்கும், அதில் போடுவாங்க. நம்ம அதை பார்த்து தான் நம்ம இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். எத்தனை வேணும், 1 வேணுமா 2 வேணுமான்னு கொடுத்துட்டு ப்ளே ஸ்டார் தொட்டோம்னா கட்டாமலுக்கு வந்துடும். வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் இந்த கேமோட இது இருந்தால் போதும். இது அவனால ஒரு பெரிய கேம்னால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நல்ல ஒரு இது அந்த ப்ராடக்ட் இருக்க இதில் போய் பொருள் விற்கலாம். நீங்கள் இதில் என்ன ஒரு கருப்புனா, நீங்கள் சப்ளை இது பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணும் போது என்ன ஆகும், அவன் சரியாக காட்டாதுன்னா அவன் இங்கே இருக்க மாதிரி டைரெக்டாக காட்டாது. இந்த இடத்துல தான் அவன் நிற்கிறான்னு காட்டாது. இந்த ரேண்டமாக ஒரு இடத்துல மார்க் காட்டும். நீங்கள் அந்த இடத்துக்கு போக 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 அந்த மார்க் நம்பிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. நீங்கள் ரேண்டமாக மக்கள்கிட்ட போய் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இது மாதிரி அடுத்த ஒரு மொக்க வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.